நடிகர்கள் சந்தானம், சூரி, யோகி பாபு ஆகிய 3 பேரும் ஹீரோவா நடிச்சிருக்கிற 3 படங்களும் வரும் மே 16ஆம் தேதி ஒரே நாள்ல ரிலீஸ் ஆக இருக்குது. ரசிகர்கள் கிட்ட எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. சிம்பு நடிச்ச மன்மதன் படத்துல காமெடியனா இன்ட்ரோடியூஸ் ஆன சந்தானம் காமெடியன்ல இருந்து ஹீரோவா மாறி தில்லுக்கு துட்டு, சபாபதி, நான் தான் கிங்கு, வடக்குப்பட்டி ராமசாமி என ஹீரோவா மட்டுமே பிக்ஸ் ஆகி நடிச்சுட்டு இருக்காரு. அந்த வரிசையில அடுத்ததா சந்தானம் நடிப்புல ஹாரர் காமெடியா உருவாகி இருக்கிற படம் தான் டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல். நடிகர் ஆர்யாவோட தயாரிப்புல பிரேமானந்த் டைரக்ட் பண்ணி இருக்கிற இந்த படத்துல கௌதம் மேனன், கஸ்தூரி, செல்வராகவன் ஆகியோர் இம்பார்ட்டன்ட் ரோலா நடிச்சிருக்காங்க. இந்த படம் வர மே 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. அடுத்ததா வெண்ணிலா கபடி குழு படத்துல அறிமுகமான சூரி புரோட்டா சூரியா மாறி காமெடியனா பல படங்கள்ல கலக்குனாரு. ஆனா வெற்றிமாறனோட விடுதலை பாகம் 1 படத்துல ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆன சூரிக்கு அடுத்தடுத்து வந்த கருடன், விடுதலை பாகம் 2 படங்கள் பெரிய ஹிட்டாக காமெடியன்ல இருந்து ஹீரோவா அவரை மாத்திடுச்சு. அதனால சமீப காலமா ஹீரோவா ரொம்ப பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு சூரி. இந்த சூழல்ல தான் வர 16ஆம் தேதி சூரி ஹீரோவா நடிச்ச மாமன் படமும் ரிலீஸ் ஆகுது. இதுல இவருக்கு ஐஸ்வர்யா லட்சுமி ஜோடியா நடிச்சு இருக்காங்க. இதே போல காமெடியில டாப் காமெடியனா அசத்திட்டு வர நடிகர் யோகி பாபு சமீப காலமாகவே ஹீரோ ரோல்ல நடிச்சுட்டு இருக்காரு. அப்படி நடிகர் யோகி பாபு ஹீரோவா நடிச்ச ஜோரா கைய தட்டுங்க படமும் மே 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. வினேஷ் மில்லேனியம் இயக்கி இருக்கிற படத்துல யோகி பாபு கூட சாந்தி ராவ் நடிச்சிருக்காங்க. ஜாகிர் அலி தயாரிச்சிருக்கிற இந்த படத்துல மேஜிக் மேன் ரோல்ல யோகி பாபு நடிச்சிருக்காரு. காமெடியனா இருந்து ஹீரோவா மாறின சூரி, சந்தானம், யோகி பாபுன்னு 3 பேரோட படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகிறது ரசிகர்கள் கிட்ட பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு.